சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 1/2/2025 சனிக்கிழமை, தை மாதம் 19ஆம் நாள், திருதியை திதி இன்று காலை 11:38 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. பூரட்டாதி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 2:33 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நற்பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமாக பண லாபங்கள் பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் உகந்த நாளாக அமையும். அதை போலவே அவரவர்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், தனலாபங்களை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். கடந்த 2 மாதமாகவே ஒரு நீச்ச நிலைமையில் இருந்து ஒரு குழப்பத்தில் இருந்து கொண்டிருந்த மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ராசிநாதன் இப்பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே 3ஆம் இடத்திற்கு மாறி நல்ல அமைப்பில் இருக்கிறார். அதே போலவே 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ஆக 3, 11ஆம் இடங்களில் பாப கிரகங்கள் இருப்பது என்பது அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஐயா, அப்படி என்னங்கய்யா பலன் தரும்? இந்த வாரத்திலிருந்தே எல்லா விதத்திலும் முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல தன்மையான அமைப்புகள் இருக்குது. அவங்கவுங்களுக்கு நிறைய முயற்சிகள் இருக்குல்ல. ஒரு மாணவருக்கு கல்வி முயற்சி, படிப்பில் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், ஒரு வேலை இல்லாதவருக்கு வேலைக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், தொழிலுக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எதுவும் சரியாக நடக்க மாட்டேங்குதுங்களே. இந்த மாதிரி ஒன்றுமே சரியாக நடக்காமல் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல கல்வி அமைப்பு, வேலை அமைப்பு, பொருளாதார முன்னேற்றங்கள், குடும்பத்தில் கூட நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் ஆனால் எனக்கு எதிர்கருத்து இருக்கிறது என்பது மாதிரியான அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் முயற்சிகள் அப்படியே பலித்து அதிலிருந்து வெற்றிகள் வரக்கூடிய ஒரு நல்ல யோக ஆரம்ப நாளாக இந்த நாளை சொல்லலாங்க. 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார் இல்லையா, இவர் இன்னும் சிறிது ஒரு சில இன்னும் ஒரு 8 வாரம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 8 வார காலத்திற்கு இந்த 11ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி லாபம் என்பதையே குறிக்கோளாக ஒரு தொழிலில் லாபமோ வெற்றியை கிடைக்கக்கூடிய அமைப்பு, சட்ட போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் யார்கிட்டையாவது தன்னை ஜெயிச்சே காட்டணும், ஒரு மாதிரி ஐடென்டிஃபை பண்ணணும்னு இருக்கும் இல்லையா, இவர்கிட்ட நான் ஜெயிச்சு காட்டினா தான் எனக்கு ஒரு முன்னேற்றம், வாழ்க்கை என்பது போன்ற அமைப்புகளை வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற நிலைகளில் கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோக பலன்கள் இருக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் இருக்குங்க. சகோதர விஷயம் கூட கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பங்காளிகள் அல்லது சகோதரர்கள், கூட பிறந்த அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி போன்றவர்களுடையோ அல்லது பங்காளிகள்னு சொல்லப்படக்கூடிய சித்தப்பா, பெரியப்பா மக்கள்கிட்டையோ இதுவரைக்கும் இணக்கமாக போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்க, தம்பி, தங்கச்சி, அண்ணன், தம்பி என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் கொஞ்சம் வெள்ளந்தியாக தான் இருக்கிறேன், ஆனால் அவங்க தான் என்ன உபயோகப்படுத்திக்கிறாங்களே தவிர நான் ஒரு பாசம் காட்டுறதை இந்த மாதிரி அவங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது என்கின்ற மாதிரியாக வெளியில் சொல்ல முடியாத மன அழுத்தங்களில், மன உளைச்சல்களில் இருந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் அந்த குடும்பத்தில், சொந்த பந்தத்தில் ஏதாவது ஆதரவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்குதுங்க. பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் நன்றாக இருக்கும். அதுவும் வேலைக்கு போகக்கூடிய மகளிர் அனைவருக்குமே வேலை அமைப்புகளில் நிம்மதிகள் இருக்கக்கூடிய, வருமானம் வரக்கூடிய ஆரம்ப நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய குடும்ப வீட்டில் செவ்வாயும் 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் சனியும் இருக்கக்கூடிய 2 பாவர்களும் நல்ல இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளுங்க இன்றைக்கு. உண்மையை சொல்லப்போனால் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுன்றது ஒரு பெண்ணுக்கு ஆணுடைய, அதாவது கணவனுடைய வழியில் ஏதேனும் நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மை, அல்லது பிறந்த வீட்டிலையும் புகுந்த வீட்டிலையும் பிறந்த வீட்டோட பெருமையை புகுந்த வீட்டில் நிலைநாட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ரிஷபராசிக்கார ஆண்களுக்கு என்னங்க நடக்கும்? மனைவி வழி சொந்தங்கள் கிட்ட, மாமா, மச்சான் போன்றவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு உதவியை எதிர்பார்த்து இவங்க செய்யலையே அவங்க செய்யலேன்ற ஒரு அதிருப்தியில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த மனைவி வழி உறவுகள்
அப்படியே கை கொடுக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கணவன் மனைவி உறவு பொருளாதார முன்னேற்றத்தோடு நல்ல விதமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சொல்லலாம். மனைவிக்கு வேலை கிடைக்கல, அவங்க அங்கே ட்ரை பண்ணுறாங்க, இங்கே ட்ரை பண்ணுறாங்க, கணவனுக்கு கூட ஒரு வேலை மாற்றம் ஏற்படணும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் 2 பேரும் வேலைக்கு போனால் தாங்க குடும்பத்தை காக்க முடியும். அதாவது பாருங்கள், கல்வி செலவு இப்படி ஆயிடுச்சு. ஒருவராவது சம்பளத்தை மிச்சம் பிடிச்சி ஒருவர் குடும்பத்தை நடத்தி கொண்டு பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு மத்திய தர வர்க்கத்துடைய ஆசை கனவுகள் எல்லாம் அப்படியே பலிக்கக்கூடிய கணவன் மனைவி இருவருக்குமே வருமானம் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் இருந்ததை விட இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ள ஆர்டர்கள் நல்லா வரக்கூடிய அமைப்பு. குறிப்பாக மெஷினரிஸின் தொழில்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இயந்திரங்களை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல ஆர்டர்கள், 1 வருஷத்திற்கு போதுமான 2 வருஷத்துக்கு போதுமான ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். வியாபார பெருமக்களுக்கு சொல்லவே தேவையில்லை. 10ஆம் இடத்துல சனி இருந்து இன்னும் 2 மாதங்களில் ஒரு 8 வாரங்களில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு போகிறார். அப்போ இந்த லாபஸ்தானத்திற்கு போவதற்கு 3 மாதம் முன்னே இங்கே ஒரு அடிப்படை விஷயங்களை சனி செய்து விடுவார் என்பதன் அடிப்படையில் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு உங்களுடைய வியாபாரம் நன்றாக இருப்பதற்கான சில அடிப்படை ஃபவுண்டேஷன் விஷயங்களை இந்த வாரத்திலிருந்தே நீங்களே செஞ்சுக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. தொழில், குடும்பம், வேலை போன்ற அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். சிலருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு என்னங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆகலை, எப்படிங்க கணவன் மனைவி உறவு? நண்பர்களின் மூலமான, கூட்டாளிகளின் மூலமான பணவரவுகள், தனலாபங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் ஒரு நீடித்த தனலாபம், பணவரவு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சிறப்பான முன்னேற்றமுள்ள யோக நாளுங்க இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு ராசியிலேயே இருக்கிறார். கூடவே பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ஆக தாய் தந்தை விஷயத்தில் ஏதாவது கோபதாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அப்பா இப்படி சொல்கிறாரு, அம்மா இப்படி சொல்கிறாங்க, நம்மளை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே, நமக்கும் வயசாயிடுச்சே, அல்லது நமக்கும் ஒரு தனியாக குடும்பம் வந்துருச்சே, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்பா அம்மாவோட கண்ட்ரோல்லையே இருக்கிறது, நம்ம ஏன் சொந்த காலில் நிற்கக்கூடாது என்பது மாதிரியான தனித்த சுதந்திர விடுதலை சிந்தனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மிதுன ராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு அமைந்திருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்பும் உண்டு. எப்பொழுதெல்லாம் ராசியில் செவ்வாய் இருக்கிறாரோ, அது எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ராசியில் செவ்வாய் இருக்கிறாரோ அப்போல்லாம் அவர்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு ஒரு அவசரமும் பதற்றமும் கூடிய ஒரு நடவடிக்கைகள், நம்ம சொல்கிறத அடுத்தவங்க சரியாக புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே என்கின்ற எண்ணத்தில் வரக்கூடிய கோபதாபங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்னும் ஒரு மாத காலம் 1.5 மாத காலத்திற்கு இந்த கோபங்கள் நீடிக்கக்கூடிய தன்மை இருப்பதால் எதுக்கும் வாக்குன்னு சொல்கிறோமே, சொல்லுன்னு சொல்கிறோமே, கோபத்தில் என்ன பண்ண போகிறோம், டக்குன்னு ஏதாவது ஒன்று பேசிடுவோம், அப்படி போப்பா இப்படி போப்பா, ஏதாவது தரக்குறைவான மரியாதை குறைவான வார்த்தைகளை எதையாவது உபயோகப்படுத்தி அதனால் மற்றவங்களுடைய மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடும் இல்லையா. இந்த மாதிரி எதிலும் ஒரு வாய் வார்த்தையை விட்டு விடாமல் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 9ஆம் இடத்துல சனி வலுத்து இருப்பது என்பது தந்தையோடு சில முரண்பாடுகளை கொடுத்தாலும் கூட தந்தை வழி அமைப்புகளை, முன்னோர் வழி அமைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, தாத்தா பாட்டன் இந்த மாதிரியான சொத்துக்கள் அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடை அமைப்புகளை கண்டிப்பாக விலக்கி வைக்கும் என்பதை மிதுன ராசிக்காரர்களுக்கு தெளிவாக கிரக நிலைகள் காட்டுகின்றன. ஒரு 2 மாதம் வரைக்குமே ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஒரு அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியல, அல்லது அதை காசாக்க முடியல, பணமாக்க முடியல, அதை விற்றுட்டு வீட்டை விற்றுட்டு நிலம் வாங்கலான்னு பார்க்குறேன், நிலத்தை விற்றுட்டு வீட்டை வாங்கலான்னு பார்க்குறேன். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஒரு நகர்ப்புறம் அல்லாத கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு சொத்து சம்பந்தமான பூர்வீக அமைப்புகள் சம்பந்தமான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. கணவன் மனைவி உறவு அப்படி ஒன்றும் பெரிய சிக்கல்கள் இல்லாமல் போகக்கூடிய அமைப்பு தான் உண்டு. எந்த ஒரு இடத்துலையுமே மனைவி தான் பணிஞ்சு போகணுன்றது நம்முடைய கலாச்சாரத்தில் எழுதப்படாத ஒரு விதியாக இருக்கிறது. மிதுன ராசிக்கார பெண்கள் உண்மையிலேயே புத்திசாலிகளாக இருப்பீர்கள். அவர்கள் அனைவருமே இன்றைக்கு குடும்பத்தை ஒரு நேர்கொண்ட அமைப்போடு கொண்டு செல்லக்கூடிய நல்ல மாற்றமுள்ள சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 12ஆம் இடத்துல இப்போ செவ்வாய் இருக்கிறார்.
கூடவே 8ஆம் இடத்துலையும் சனி இருக்கிறார். 8, 12ஆம் இடங்களில் ஒரு நிலையில் பாவர்கள் இருப்பது ஒரு மாதிரியாக நல்லது தான் சொன்னாலும் 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, சிக்கனமாக இருந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் 8ஆம் இடத்துல சனி இன்னும் ஒரு 2 வாரம் 8 வாரம் இருக்குது, ஒரு 2 மாதம் இருக்குது. அட்டமத்து சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற தன்மைகள் விலகுவதற்கு கண்டிப்பாக ஒரு 2 மாதம் இருந்தாலும் கூட நல்லா பார்த்தீங்க அப்படின்னா விலக போகிற நேரங்களில் எந்த கிரகங்களும் சோதனைகளை கொடுக்கறது இல்லைங்க. ஆக 8, 12ஆம் இடங்கள் இன்றைக்கு பாபரின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் செலவுகளை சிக்கனமாக செய்து கொஞ்சம் ஒரு மாதிரியான சேமிப்புகள் அதிகமாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். செலவுகள் சிக்கனம்னா என்னங்க அர்த்தம்? வருமானம் வரணும் இல்லையா? ஒரு வருமானம் வந்தால் தானே நம்ம சேமிக்க முடியும். ஆகவே இந்த வாரம் முழுவதுமே நல்ல வருமானங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாளை கடகராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். அதோ இதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த சனிப்பயிற்சி கூட வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்க இருக்கிறதுல உங்களுக்கு இந்த அட்டமத்து சனி முழுமையாக விலக இருக்கிறது. கடந்த காலங்களில் எந்தெந்த இடத்துல சோதனைகளை அப்படியே அனுபவித்தீர்களோ அந்த சோதனைகள் எல்லாமே நல்ல விதமாக விலகி ஒரு ஆனந்தம், முகத்திலேயே ஒரு புன்சிரிப்பு வரக்கூடிய தன்மை, ஒரு தெளிவு, புத்துணர்ச்சி போன்றவைகளை வரக்கூடிய தன்மைக்கான சில பல அறிமுக விஷயங்களை இப்போதே 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விலகப் போகின்ற சனி செய்வார் என்பது தாங்க உண்மை. ஆக எல்லா நிலைமையிலையும் கடகராசி அப்படியே ஒரு மேம்பட்ட அமைப்புகளில் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது சகோதரர்களால் ஏதாவது விரயங்கள் வரக்கூடிய ஒரு சில அமைப்பு. அண்ணனுக்கோ அக்காவுக்கோ தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், பரவாயில்லைங்க என் கூட பிறந்தவங்களுக்கு தானே செஞ்சேன் என்கின்ற மாதிரியான ஒரு திருப்தியான செலவுகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா தூரத்தில் இருக்கக்கூடிய சகோதர உறவுகளின் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய தன்மை. கடந்த காலத்தில் நிலம் கட்டிடம் போன்றவைகளால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, ஒரு நிலத்தில் எப்போவுமே செலவு, ஒரு கட்டிடத்தில் எப்போவுமே செலவு, இந்த கட்டிடத்தை கட்டவே முடியல, பாதியில் 2 வருஷமாக அப்படியே நிற்கிது, இது ஆரம்பித்து வச்ச நேரம் சரியில்லையோ என்னமோ தெரியல, இது முடிக்கவே முடியல, இந்த நிலத்திற்கு அட்வான்ஸ் கொடுத்தேன், அந்த அட்வான்ஸை வச்சு அதை இன்னும் முடிக்கவே முடியல, இந்த மாதிரி வீடு நிலம் போன்ற அமைப்புகளோடு கட்டிடங்கள் போன்ற அமைப்புகளோடு தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த கடந்த 2 வருடங்களாக எந்தவித நன்மைகளையும் அனுபவிக்காத அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய, சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு பூரண ராஜயோகாதிபதினு சொல்லப்படக்கூடிய 9ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போது லாபம் என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்தில் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு வார காலமாகவே அவர் செவ்வாய் மாற்றத்தை அடைந்திருக்கிறார். இன்னும் ஒரு 1.5 மாத காலத்திற்கு அவர் 11ஆம் இடத்திலே இருப்பார். உண்மையில் 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் செவ்வாய் நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிறது ஒரு விதி. அதோடு 7வது கேந்திரத்தில் சனி இருக்கிறார். கேந்திர அமைப்புகள்லையும் நல்ல விதமான இதில் லாப அமைப்புகள்லையும் சனியும் செவ்வாயும் இருப்பது எல்லாவற்றிலும் ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு, வெற்றிகளை தரக்கூடிய அமைப்புன்னு கூட சொல்லிடலாம். 11ஆம் இடத்து செவ்வாய் சட்ட போராட்டத்தில் வெற்றிகளை கொடுப்பார். ஒரு தலைமை போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீயா நானா, நீ பிரியவனா நான் பிரியவனா, நான் முதல் இடத்துல இருக்கணுமா நீ முதல் இடத்துல இருக்கணுமா, இந்த மாதிரியான அமைப்பில் வேற ராசிக்காரர்களோடு போட்டி போட்டு கொண்டிருக்கின்ற சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்மம் என்றைக்குமே முதல் நிலையில் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இது இன்னும் 2 மாத காலத்திற்கு நீடிக்கக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் அமையும். ஐயா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 8ஆம் இடத்திற்கு மாறப்போகிறாரே, ஏதாவது அப்படி இப்படி பண்ணிடுவாரோ, அட்டமத்து சனி வருதுன்னு சொல்லிட்டு இப்படி கவலைப்படுத்துகிறாங்க அப்படி கவலைப்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா உண்மையிலேயே பரம்பொருளுடைய ஆசீர்வாதத்தை சிம்மராசிக்காரர்கள் அடைந்திருக்கிறீர்கள் என்பது இப்போதைய அட்டமத்து சனி அமைப்பில் தெளிவாகவே தெரிகிறது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த கோட்சார வேதை என்கின்ற அமைப்பு, 8இல் சனி இருந்தால் அவரை கட்டுப்படுத்துவதற்கு 7இல் ஒரு கிரகம் இருக்க வேண்டும் என்கின்ற கோச்சார வேதையின் அடிப்படையில் 2.25 வருஷம் 8இல் இருக்கக்கூடிய சனிக்கு மாற்றாக 1.5 வருஷம் கிட்டத்தட்ட 18 மாதம் 7இல் உங்களுக்கு ராகு வந்துடுறாருங்க. அப்போ என்ன அப்படின்னா சுருக்கமாக என்னங்கய்யா அது நடக்கும்? கண்டிப்பாக அட்டமத்து சனியுடைய பாதிப்புகளை சிம்மராசிக்காரர்கள் அடைய போவதில்லை என்பது தாங்க உண்மை. நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, விதியை விட விதிவிலக்குகள் தாங்க முக்கியம் ஜோதிடத்தில் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. 8இல் இருக்கக்கூடிய சனி பாதிக்கும், அட்டமத்து சனி பாதிக்கும் என்பது ஒரு விதியாக இருந்தால் அவருக்கு 12இல், அதாவது அவர் ராசிக்கு 7ஆம் இடத்துல ஒருவர் இருந்தால் அந்த பாதிப்புகளை அந்த அட்டமத்து சனி கொடுக்க மாட்டார் என்கின்ற விதிவிலக்கின் அடிப்படையில் இன்னும் 2 மாதம் கழித்து வரப்போகின்ற அட்டமத்து சனி கூட சிம்மராசிக்காரர்களுக்கு கெடுதல்களை கண்டிப்பாக செய்யாதுங்க. இது நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே வரப்போகின்ற 2 வருஷங்களில் பார்த்தலாம். ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய கவலை
தடைகள் இல்லை என்பது தான் உண்மை. வெற்றிகள் கிடைக்கப் போகிறது. அந்த வெற்றிகள் தொடர்ந்து கிடைக்கப் போகிறது. எதிலும் ஒரு சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை, கடன் இல்லாத நிலைமையை, குடும்பத்தினரோடு ஆறுதலாக நல்ல விதமாக இருக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்திற்கு மறுபடியும் செவ்வாய் வந்துட்டார். ஏற்கனவே ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு மேலே உங்களுக்கு 10ஆம் இடத்துலேயே செவ்வாய் இருந்தார். உண்மையில் 10ல் செவ்வாய் இருக்குதுன்றதை தசம அங்காரான நம்ம மூல கிரந்தங்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லுதுன்றதை அடிக்கடி சொல்லுவேன். இன்றைக்கி பாருங்கள், 6ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல செவ்வான்றது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையான ஒரு அமைப்பு. உண்மையிலேயே கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நல்லவைகளை தரக்கூடிய அமைப்பில் இருந்துட்டால் அது மாதிரியான ஒரு பேர் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையை சொல்லுவோம். இன்னொன்று, கெட்டவன் தான் அவன், ஒன்றுமே அவனுக்கு எனக்கு நல்லது செய்ய வேண்டாம்ப்பா, எனக்கு கெடுதலை மட்டும் செய்யாமல் இருந்தாலே போகிறோம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரியான அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதாங்க உண்மை. அதாவது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அவர் எந்த விதமான ஒரு சாதகத்தையும் செய்ய முடியாத ஒரு கிரகம். அவர் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியிலான சில தைரிய அமைப்புகளை கொடுப்பார். என்ன கொடுப்பார்? இந்த தொழிலை பண்ணலாம், இந்த வேலையை பண்ணலாம், இவர்கிட்ட இப்படி நடந்துக்கலாம், இவர்கிட்ட இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலாம், பேசலாம், இவரை எடுக்கலாம், நீக்கலாம் அல்லது சேர்க்கலாம் என்பது போன்ற தைரிய அமைப்புகளை கேரியர்னு சொல்கிறோம் இல்லையா? வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஒரு விவசாயம் போன்ற அமைப்புகளில் கூட ஒரு சரியான முடிவு எடுக்கக்கூடிய தன்மைகளை 10ஆம் இடத்து தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பது ஒரு விதிங்க. ஆகவே அது முழுமையாக இருக்கிறது. இன்னும் ஒரு மாதம் 1.5 மாத காலத்திற்கு 10ஆம் இடத்திலேயே செவ்வாய் இருப்பார் என்பது தான் உண்மை. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கடன் நோய், வம்பு வழக்கு அமைப்புகளை அப்படியே தவிர்க்க வேண்டிய ஒரு அமைப்பும், எதிரிகளை நண்பராக்கக்கூடிய சாதுரியத்தை, சாமர்த்தியத்தை அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே கன்னிராசிக்காரர்கள் இயல்பாகவே புதனுடைய ராசின்றதுனால புத்திசாலிகளாக தான் இருப்பீங்க. எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல எதை முதன்மைப்படுத்தி வைக்க வேண்டும் என்பதை முழுவதுமாக அறிந்திருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்திலிருந்தே ஒரு 40 நாட்களுக்காவது எதிலும் ஒரு மாதிரியான ஒரு நிம்மதியான சூழல், பணவரவுகள் வரக்கூடிய அமைப்பு, யாவரையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய நிலைமை, ஒரு மாதிரி இதுவரைக்குமே தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் கூட நம்மை பார்த்தவுடன் ஒதுங்கி போகக்கூடிய ஒரு சூழல், அதாவது எதிரிக்கு கூட மனமாற்றம் இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகத்தாங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த நாள் அமைந்திருக்கிறது. ராசியை குறிபார்த்து கொண்டிருப்பது உங்களுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் சொல்லலாம். உயர்ந்த சிந்தனைகள், எதிர்காலத்திற்கு எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கும் என்பதையும் நீங்கள் அப்படியே ஆய்ந்து பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக, எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும், பஞ்சமஸ்தானம்னு பூர்வீகஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சனியும் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஐயா, பொதுவாக அந்த திரிகோணங்கள்னு சொல்லப்படக்கூடிய 5, 9 பாவர்கள் இருந்தால் நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி அவங்க இருக்கிற நாளை நல்ல நாள்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், விதியை விட விதி விலக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சாஸ்திரம் இந்த சாஸ்திரம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய சனி அங்கே ஆட்சியாக இருக்கிறார். ஆகவே அது பாதகமில்லை. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனாதிபதி, 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒருவர். 2வது அதிபதியாக தனாதிபதியாக இருக்கக்கூடியவர் 9ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துல இருந்தால் பெரிய யோகம். இதனால் என்னங்கய்யா நடக்கும் அப்படின்னு பார்த்தா, பணப்பிரச்சனைகள் தீரக்கூடிய, பொருளாதார முன்னேற்றங்கள் வரக்கூடிய, பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய சகல அமைப்புகளும் மேன்மையாக ஒரு 40 நாளைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு இன்றிருந்தே அப்படியே துளாராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே துளாராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பிப்ரவரி 1ஆக இருக்கலாம், போன மாதம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்தே சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு வரேன். இந்த வருஷம் துளாராசிக்காரர்களுடைய வருஷங்க. 2025 துளாராசிக்காரர்களுக்கு எந்த நிலையிலையும் கை கொடுக்காமல் போகாதுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள்லாம் நல்லா இருக்குங்கன்னு அடிக்கடி சொன்னேன் இல்லையா? அந்த அமைப்புகளை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக இப்போ பஞ்சம பாக்கியஸ்தானங்களில் யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அமர்ந்திருப்பது எல்லா நிலைகள்லையும் ஒரு பண வருமானம் வரக்கூடிய அமைப்பு, ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. பாக்கியம்னா என்னங்க? மாணவர்களுக்கு சரியான முறையான கல்விகள் கிடைப்பதற்கான கல்வி பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அங்கே ஆசான்களுடைய
பெற்றோர்களுடைய சரியான வழிகாட்டுதல் கல்வி நிலையங்களில் பள்ளி கல்லூரிகள் அமைப்புகளில் இருக்கக்கூடிய நிலைமை, வேலைக்கு போகிறவங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இந்த வேலை தான் எனக்கு வேணும், நான் இந்த படிப்பு தானே படிச்சிருக்கிறேன், அப்போ இதில் தானே எனக்கு வேலை கிடைக்கணும், அரசு வேலை தான் வேணும், தனியார் வேலையாக இருந்தாலும் தகுதியான வேலை வேணும், அல்லது இவைகளை இப்படி செய்ய வேண்டும் என்கின்ற மாதிரியான தொழில் ரீதியிலான ஒரு ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு இருந்து கொண்டிருக்கின்ற அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வேலை தொழில் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு உண்டுங்க. இன்னும் சிலருக்கு திருமண அமைப்புகள் இப்போது கைகூடும். 2ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறார் இல்லையா, சகல கிரகங்களும் சாதகமாக வரக்கூடிய இந்த அமைப்பில் மே மாதத்திற்கு பிறகு குருவும் 9ஆம் இடத்தில் வந்து விடுகின்ற காரணத்தினால் வாழ்க்கை அமைவதற்கான, அதாவது தனாதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறனால கணவன் யார் மனைவி யார் என்பது அடையாளம் தெரியக்கூடிய ஒரு யோக இந்த நாளில் இருந்தே ஒரு 1.5 மாதத்திற்குள்ள சகலமும் நடந்து விடுகின்ற சுபமான நல்ல நாளாகத்தாங்க அமைஞ்சிருக்கு துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 8இல் மறைந்திருந்தாலும் யோக பலன்களை தரக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளுங்க இந்த நாள். கடந்த ஒரு சில வாரங்களாகவே, ஒரு 8 வாரத்திற்கு மேலாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல நீச்ச நிலைமையில் இருந்ததுனால கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருந்தவங்க, இதை இப்படி செய்ய முடியுமா, அதை அப்படி செய்ய முடியுமா, ஒரு தொட்ட காரியம் துலங்காமலேயே போயிருக்கிறதே, எதையும் சரியாக ஃபுல்ஃபில் பண்ண முடியலையே என்கின்ற மாதிரியாக, இவ்வளவு தானா, இதை விட நம்மளால் மேலே செய்ய முடியாதா என்கின்ற மாதிரி தாழ்வு மனப்பான்மையில் தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அதை அப்படியே மாற்றி அமைக்கின்ற விதமாக இந்த செவ்வாய் மாற்றம் சமீபத்தில் நடந்திருக்குங்க. இந்த அமைப்பின் அடிப்படையில் 8ஆம் இடத்துல தானங்க மறைஞ்சிருக்கிறாரு, அவர் எப்படிங்க பெரிய யோகங்களை செய்வார் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் தான் உங்களுக்கு 6க்கும் அதிபதி. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பது ஒரு நிலையில் சற்று விபரீத ராஜயோக அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. விபரீத ராஜயோகம்னா என்ன? எதிர்பாராமல் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. நான் ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறேங்க, நான் இந்த நோக்கத்தில் இது செய்கிறேங்க, ஆனால் அந்த முயற்சி வேறு மாதிரி பழித்து அது வேறு ஒரு நோக்கத்தில் நல்ல விதமாகவே நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லையா, கிணறு வெட்ட பூதம் கிளம்பிச்சு அப்படிங்கிறது தான் பழமொழி. கிணறு வெட்ட தெய்வமே கிளம்பிருச்சுன்னா நல்லதாக தானங்க இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மாதிரியான எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக வரப்போகின்ற ஒரு 1.5 மாத காலம் இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இந்த நாள். 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் சனி இருக்கிறது தாயாரை கொஞ்சம் ஒரு 2 வருஷமாகவே பாதிச்சிருக்கின்றது தான் உண்மை. கடந்த ஒரு 2 வருஷமாகவே தாய்க்கும் மகன் மகள் உறவும் சரியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இல்லை. நம்ம ஒன்று சொல்ல அதை அம்மா ஒன்று சொல்ல, அல்லது அம்மா ஒன்று சொல்ல நம்ம அதை செய்ய முடியாமல் போகின்ற சூழல்கள்லாம் கண்டிப்பாக குடும்பத்தில் இருந்தது. அது இன்னும் ஒரு 1.5-2 மாதத்தில் மாறக்கூடிய அமைப்புகள். ஆகவே 4, 8ஆம் இடங்கள் ஒரு நிலையில் வலிமையாகவே இருக்கின்ற காரணத்தினால் எதையும் சாதிக்கக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை விளக்கக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். இதுவரைக்குமே வீடு கட்ட ஆரம்பித்து நான் பாதியிலே விட்டு வச்சிருக்கிறேன், பொருளாதார பற்றாக்குறையாக இருக்குது, அல்லது வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்கிறது. நான் கிராமப்புறங்களில் வீடு கட்டுறோம்னு சொன்னால் நகரப்புறங்களில் ஃப்ளாட்டாகவே வாங்கிடுறோமுங்க. இந்த மாதிரியான அமைப்பு ஒரு வீடு கனவாகவே எனக்கு இருக்குதுங்க, வீடு வாங்க முடியுமான்னு கூட தெரியல, கையில் காசு வச்சுருந்தா கூட வீடு வாங்க முடியல, அல்லது ஒரு பாதி அமைப்பு பாதி அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி வீடு சார்ந்த விஷயங்களில் கவலைகளை கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் ஒரு 8 வார காலத்திற்குள்ளாகவே வீடு முழுமையாக அமையக்கூடிய, அதற்கான அமைப்புகள் ஆரம்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கின்ற நல்ல நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய், 5க்குடைய பஞ்சமஸ்தானாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். பொதுவாகவே செவ்வாய் ராசியை பார்த்தாலே ஆதிபத்திய விசேஷம் என்கின்ற ஒரு நல்ல தன்மைகளை செய்வார் என்பது தான் உண்மை. அதோடு இன்னும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியாலையும் உங்களுடைய அத்தனை அமைப்புகளும் நல்ல விதமாக வரக்கூடிய ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தம்பி தங்கைகள் அண்ணன் அக்காள்கள் மூலமாக ஒரு சகோதர உறவு மூலமாக நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. அண்ணன் ஒரு ஆளை சொன்னார், அக்கா ஒரு ஆளை சொன்னாங்க, அல்லது தம்பி தங்கைகள் ஒரு ஆளை சொன்னாங்க, அவரை போய் பார்த்தா நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் நல்ல விதமாக மாறும், ஒரு வேலை கிடைக்கும், ஒரு தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கும் என்பது போன்ற அந்த இரத்த உறவுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சகோதர உறவுகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கு. ஏதாவது ஒரு சாதகமற்ற தன்மைகள் இருக்குமாங்க ஐயா, சும்மா நல்லதாகவே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, மனுஷனுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்தது தானே வாழ்க்கையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக ராசியை பார்ப்பார் இல்லையா. ராசியோடு எப்பொழுதெல்லாம் செவ்வாய் தொடர்பு கொள்கிறாரோ அப்பெல்லாம் கொஞ்சம்
பதற்றப்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வருங்க. அதாவது துருன்னு எதையாவது செஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மனுஷன் பாரு ஒரு இடத்துல நிற்க மாட்டேன்றான், ஒரு இடத்துல ஒன்று செய்ய மாட்டேன்றான், அங்கெங்கே வாய் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு சொதப்பிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 1.5 மாத காலத்திற்கு கண்டிப்பாக ஆரம்பிக்கிறது. கோபத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் ஒன்று சொன்னேங்க, அவர் செய்ய மாட்டேன்றாருங்க, மெதுவாக செய்கிறாருங்க, அப்படி செய்கிறாருங்க, இப்படி செய்கிறாருங்கன்னு சுறுசுறுன்னு தலைக்கு கோபம் ஏறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக, வாக்கினில் இனிமை வேண்டும்னு மகாகவி சொன்னான் இல்லையா? அது மாதிரி பேசுவதற்கு முன்பு இந்த வார்த்தையை பேசலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பேசக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்து ஒரு 1.5 மாத காலத்திற்கு செவ்வாயின் 7ஆம் பார்வை ராசிக்கு இருப்பதால் அதை அப்படியே அடக்கி வைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. மற்றபடி பெரிய சோதனைகள் எதுவுமே இருக்காது. இந்த நாள் ஒரு இனிய நாளாகவே அமைவது போல இன்னொன்றையும் சொல்லிடலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள் எல்லாம் இன்னொரு 1.5 வார காலத்திற்கு 7லிருந்து செவ்வாய் பார்க்கிறார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் 7ஆம் இடத்திற்கே போகிறார் என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும். இதுவரை எதை செய்ய முடியாமல் இருக்கிறீர்களோ, எதை வாங்க முடியாமல் இருக்கிறீர்களோ, எதை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறீர்களோ அவைகள் அத்தனையும் மே மாதத்திற்கு பிறகு தேடி வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே பாவர்கள் 3, 6, 11ஆம் இடங்களில் நிறைந்த வெற்றிகளை தருவார்கள், கடனற்ற நோயற்ற தன்மைகளை தருவார்கள் அப்படிங்கிறதாங்க உண்மை. வெற்றினா யாருக்கிட்ட இருந்து கிடைக்குது? எதிரிகிட்ட இருந்தானே கிடைக்குது. ஒரு எதிரியை, ஒரு ஆகாதவரை ஜெயிப்பதற்கு பேர் தானங்க வெற்றி. அந்த மாதிரியான இதுவரைக்கும் உங்களுக்கு ஆகாதவர்னு சொல்லப்படக்கூடிய இவரால் நமக்கு எப்போவுமே தீமைகள் தான் நடக்கும், இவர் நமக்கு பின்னாடி பேசுவார், முன்னாடியே எதிர்ப்பார், எப்பவும் நம்மளை ஆப்போஸ் பண்ணுறது தான் இவருடைய வேலை என்பது மாதிரியான அத்தனை அமைப்புகளிலிருந்தும் வெற்றியை மட்டுமே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. இன்னொன்று குறிப்பாக சொல்லணும், ராசிநாதன் இன்றைக்கு 2ல் இருக்கிறார். ராசி வலுவாக இருக்கிறது. ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். மனக்கட்டுப்பாடுகள் வரக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த பழக்கத்தை என்னிலிருந்து விட்டுறணும். உண்மையை சொல்லப்போனால் இந்த பழக்கங்கள் சில வருடங்களாக என்னை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பழக்கத்தினால நான் சமூகத்தில் பேசுகிறதுக்கு அல்லது சொந்தக்காரங்கிட்ட பேசுகிறதுக்கு என்னுடைய இமேஜ் கெட்டு போகுது. இந்த மாதிரி ஒரு நிறுத்த முடியாத ஒரு பழக்கத்தை மனக்கட்டுப்பாட்டோடு நிறுத்தி வைக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. ஒரு கேரக்டர் சேஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா? நானே மாறிட்டேங்க, புத்தம்புது ஆளாக மாறிட்டேன், எனக்குள்ளே ஏதோ ஒன்று புகுந்து கொண்டார் போல் ஒரு உத்வேகம் இப்படிலாம் இருந்தால் தப்பு, இப்படிலாம் இருந்தால் தப்பு, இவர்கிட்ட இப்படி பழகக்கூடாது, இவர்கிட்ட இப்படி பழகக்கூடாது, இவரை இந்த இடத்துல நிறுத்தணும், இவரை இந்த இடத்துல நிறுத்தணும் என்பது மாதிரியான சில படிப்பினைகள் யாருமே சொல்லாமல் நம்முடைய அனுபவத்தின் காரணமாக நம்முடைய மனதிற்குள்ளேயே ஓடக்கூடிய ஒரு தீர்மானம் மனதிற்குள் அந்த தீர்மானத்தை அப்படியே சிக்கன பிடித்து கொண்டு முன்னேறக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. 2ஆம் இடத்துல சனி இப்போ தான் சுபத்துவமின்றி, அதாவது சுக்கிரன் இப்போது உச்சத்தை அடைந்திருக்கிறார். இதற்கு முன்பு சனி சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்துவமாகி இருந்தார். ஆக இந்த நிலைமையில் ஸ்தானபலத்தோடு இருக்கக்கூடிய சனி பணவரவுகளை கொடுப்பார் என்பதன் அடிப்படையில் பெரிய அளவில் பணம் புரட்ட முடியாமல் இருந்தவர்கள் கூட இப்போது பணத்தை புரட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கை, பணத்தை கண்ணால் பார்த்தா தானே புரட்டலாம்னா எத்தனை நாள் புரட்டிக்கிட்டே இருக்கிறது? கண்ணால் கையில் வர்ற மாதிரி கண்ணால் பார்க்கணும் இல்லையா? அது கண்ணால் பார்க்கக்கூடிய அமைப்பு இன்னும் சில வாரங்களில் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான முன்னேற்றம் உள்ள யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியை செய்யக்கூடியவர்கள், அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய பணியான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றிலிருந்து நல்ல விதமான பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு. ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா ராசிநாதன் ராசியிலே இருந்து ஜென்மச்சனியாக இருந்து கடந்த 2 வருஷ காலமாக உங்களை போட்டு வாட்டி எடுத்து கொண்டிருந்தாலும் கூட இன்னும் 8 வாரங்களுக்குள்ளாக சனிப்பெயர்ச்சி நடக்கப் போகிறது. இந்த சனிப்பெயர்ச்சியிலிருந்து கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகப் போகிறது. ஆக 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜீவனாதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுவரைக்குமே தொழில் அமைப்புகளில் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க,
நானும் ஒரு கடை வச்சுருக்கிறேன், நானும் ஒரு தொழில் வச்சுருக்கிறேன், எதிர்லேயும் ஒரு கடை இருக்குது, எதிர்லேயும் ஒரு தொழில் இருக்குது, அவருக்கு ஆகின்ற வியாபாரம் எனக்கு ஆக மாட்டேங்குது. இத்தனைக்கும் அவரை விட நான் நாணயமாக இருக்கிறேன், அவரை விட நல்ல பொருள் வச்சுருக்கிறேன், அவரை விட நல்ல தொழில்காரனாக இருக்கிறேன், திறமை உள்ளவனாக இருக்கிறேன், ஏதோ ஒன்று என்னுடைய முன்னேற்றத்தை தடுக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, இதைத்தாங்க ஜோசியத்தில் நாங்கள் நேரம்னு சொல்கிறோம். ஜென்மச்சனி என்கின்ற அமைப்பு எப்போவுமே சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கடந்த 2 வருட காலமாகவே இந்த ஜென்மச்சனி அமைப்பில் தான் கும்பராசிக்காரர்கள் அப்படியே இருக்கிறீர்கள். அதிலும் குறிப்பாக 50 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் எந்த இடத்துலையுமே சக்ஸஸ் நடக்கலைங்க. இது எல்லாமே படிப்படியாக மாறக்கூடிய தன்மை. வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் நல்ல மேன்மைகள் இருக்க ஆரம்பிக்கின்ற ஒரு முதன்மை நல்ல நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. புலி வருதுன்னு எத்தனை நாளைக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது? ஏதாவது ஒரு நாள் புலி வந்து எதையாவது ஒன்று செய்யணும் இல்லையா? அந்த நாளாக இன்னும் சில வாரங்களில் வரப்போகின்ற சனிப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் தொழில் முன்னேற்றங்களை அடைவோம் என்கின்ற ஒரு நல்ல நம்பிக்கை மனதிற்குள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்போலும் கண்டிப்பாக உண்டு. ஜன்ம சனி இருக்கிறதுனால சனி இருந்தாலே என்ன, இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா, அல்லது தெளிவற்ற முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மை. ஒன்று முடிவுள்ள குழப்பம், அல்லது எடுத்த முடிவு தவறான முடிவு. எப்படி பார்த்தாலும், அதாவது படுத்துக்கிட்டு தூங்கினாலும் தூங்கிட்டு போத்திக்கிட்டு படுத்தாலும் ஒன்று தான், போத்திக்கிட்டு படுத்தாலும் ஒன்று தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரியாக தெளிவற்ற தன்மை இருக்கிறது. முடிவுகள் எடுத்தால் தவறாக போகிறது என்பதான அமைப்பை இதுவரைக்கும் கொடுத்து கொண்டிருந்த சனி கூட இனிமேல் அப்படியே படிப்படியாக விலக ஆரம்பிப்பதால் மனதை கொஞ்சம் தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்புகளை இனிமேல் கும்பராசிக்காரர்களுக்கு கொடுப்பாருங்க. எந்த ஒரு அமைப்புகள்லையும் இன்னும் சில வாரங்களில், ஒரு 8 வாரங்களுக்குள்ளாக கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள், வேதனைகள் அத்தனையும் கும்பராசிக்கு தீர வேண்டும் என்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற ஒரு முதன்மை யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்துல வலிமையாக அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு. கூடவே 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விரயச்சனியும், 12ஆம் இடத்தில் இருந்தாலே அவர் செலவுகளை அப்படியே ஒரு மாதிரியாக ஒரு விரய செலவுகளை கொடுத்தாலும் கூட அது பின்னாடி நல்லதாக இருக்கும் என்பதற்கான அறிகுறிகளையும் காட்டுவார் என்பதுதான் உண்மை. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்னங்க பண்ணுவார்? ஒரு கோணாதிபதியாக 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த வீட்டிற்கு 8இல் மறைந்து 4ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சுகஸ்தானம் வலிமையடைந்திருப்பதை கண்டிப்பாக காட்டுகிறது. கடந்த காலத்தில் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டிருந்தவர்கள், ஒரு உடம்பு சரியில்லைங்க, 40 வயசு 50 வயசு ஆச்சு, என்னென்ன கண்டுபிடிக்க முடியல. இளம் வயதிலையும் ஒரு 30 வயசுக்காரர் கூட இப்போதைக்கு மீனராசிக்காரர்களுக்கு மனசும் உடம்பு நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒன்று உடம்பு நல்லா இருந்தால் மனசு நல்லா இருக்காது, அல்லது மனசு நல்லா இருந்தால் உடம்பு நல்லா இருக்காது என்கின்ற அந்த அமைப்புகள் அப்படியே ராசியிலேயே ராகு இருக்கக்கூடிய தன்மையினால் ஏற்படக்கூடிய நிலைகள்ன்றனால எல்லாவற்றையும் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கல்வி மேன்மைகளை கொடுப்பார் என்பது உறுதி. ஆகவே மாணவர்கள் அனைவருக்குமே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த படிக்க முடியாத சூழல்கள் எல்லாம் மாறக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கு ஏற்பட்டிருந்த தடைகள், ஒரு பாஸ்போர்ட் கிடைக்கல, விசா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்கிறேன் வரவே மாட்டேங்குது, அந்த விசா கிடைக்கல, இந்த விசா கிடைக்கல என்பது மாதிரியான தூர பிரயாணங்களுக்கு தடைகள் இருந்தவர்கள் அனைவருக்குமே இன்னும் ஒரு 4 அல்லது 5 வார காலத்திற்குள்ள எந்த இடத்துல தடைகள் இருந்ததோ அந்த இடத்திலிருந்து தடைகள் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். கடந்த காலத்தில் இயக்கும் தொழிலில் இருந்தவங்க, அதாவது கார் வச்சுருக்கிறேன், பைக் வச்சுருக்கிறேன், லாரி வச்சுருக்கிறேன், பஸ் வச்சுருக்கிறேன், ஆனால் அது சரியாகவே போக மாட்டேங்குது, செலவுக்கு மேலே செலவை வண்டி வாகனம் போன்றவைகள் கொடுத்து கொண்டே இருக்கின்றன, ஆனால் அதிலிருந்து இன்கம் வர்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் என்ன செய்கிறது? இதை விட்டுறதா, வண்டியை வித்துறதா? இந்த சூழ்நிலையில் சிக்கலான அமைப்புகளில் இருந்து வந்து கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு கூட ஒரு தெளிவான தீர்மான அமைப்புகள் வைத்திருக்கலாம், விற்கலாம் என்கின்ற மனதிற்குள்ளேயே நல்ல முடிவுகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு மேற்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும். இன்னிலிருந்து ஒரு வார காலத்திற்குள்ள மேற்கே இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக பணம் வருவதோ அல்லது அவர்கள் ஒரு சம்மதிக்காத விஷயத்திற்கு சம்மதிப்பதோ என்பது போன்ற சுப செய்திகள் வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.